அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். உம்முடைய வல்லமையான கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். 1 சாமுவேல் 12வது அதிகாரம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேலர் அனைவரையும் நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்ப சாமுவேலோட நாட்கள் முடியுது. அடுத்து ராஜாவா சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டாரு. இப்ப இனிமேல் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த போறது சவுல் தான். அப்ப இவரோட நாட்கள் முடிந்ததுனால இவர் இப்ப பேசுறாரு. இஸ்ரவேல் மக்களோடு பேசுறார். நான் நீங்க சொன்னபடியே, ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் சாமுவேல்கிட்ட எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த கேட்டபடியே சாமுவேல் ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்பொழுதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். சாமுவேல் சவுல் உங்க கூட இருக்காரு. சவுல் தான் ராஜா, உங்களோடு கூட இருக்காரு. நானும் கிழவனும் நரைத்தவனுமானேன், எனக்கு வயசாயிருச்சு. என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். ஆனா அவரோட குமாரர்கள் அவரை போல நியாயமா நடக்கல, பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டுனாங்கன்னு சொல்லிட்டு 1 சாமுவேல் 8வது அதிகாரத்துல 2, 3 ஆகிய வசனங்கள்ல நம்ம வாசிக்கலாம். என்னுடைய குமாரர்கள் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். சிறு பிள்ளையா இருக்கும்போது அன்னாள் சாமுவேலை கொண்டு ஆலயத்துல விட்டுட்டு போனாங்க. அது முதல் இதுவரைக்கும் நான் உங்களோடு கூட வாழ்ந்து வந்தேன். இதோ இருக்கிறேன். கர்த்தருடைய சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். இப்ப கர்த்தருக்கு முன்பாகவும், கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் முன்பாகவும் எனக்கு சாட்சி, என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், உங்களுக்கு சொந்தமானத நான் எடுத்துக்கிட்டேனா? சாமுவேல் தன்னுடைய பதவியை பயன்படுத்தி தீர்க்கதரிசியா இருந்ததுனால, தலைவரா இருந்ததுனால, என்னுடைய பதவியை பயன்படுத்தி நான் உங்ககிட்ட ஏதாச்சும் பெற்றுக்கொண்டேனா? யாருக்கு அநியாயம் செய்தேன்? யாருக்காச்சும் அநியாயமா தீர்ப்பு செய்தேனா? யாருக்கு இடுக்கன் செய்தேன்? யாருக்காச்சும் கஷ்டத்தை கொடுத்தேனா? யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் ஜாடையாய் இருந்தேன்? உங்கள்கிட்ட லஞ்சம் வாங்கி உங்களுக்கு சாதகமா நான் தீர்ப்பு சொன்னது உண்டா அப்படின்னு கேட்கிறாரு. சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன். ஏதாச்சும் அப்படி அநியாயம் செஞ்சிருந்தா, ஏதாச்சும் உங்கள்கிட்ட லஞ்சம் வாங்கியிருந்தா, அதெல்லாம் நான் திருப்பி கொடுத்து அதை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதே மாதிரி அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய அப்போஸ்தலர் 24வது அதிகாரம் 16வது வசனத்துல, நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன் அப்படின்னு சொல்றார். தேவனோட பார்வையிலும் நம்ம குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கணும். மனுஷருக்கு முன்பாகவும் நம்ம குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாய் இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை சாட்சியா இருக்கணும். மற்றவங்க பார்க்கும்போது நம்மளை உத்தமர்னு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முன்மாதிரியா இருக்கணும். யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். நல்ல ஒரு சாட்சிய சாமுவேலை குறித்து இஸ்ரவேல் மக்கள் சொல்றாங்க. அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு
கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாய் இருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றார். கர்த்தரும் சாட்சி, அவர் அபிஷேகம் பண்ணின சவுலும் அதற்கு சாட்சி. நான் கரெக்டா நடக்கிறேன் அப்படின்றதுக்கு சாட்சி. அதற்கு அவர் சாட்சிதான் என்றார்கள். இஸ்ரவேல் மக்கள், ஆமா நீங்க சொன்னபடி சவுலும் கர்த்தரும் சாட்சிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் சாமுவேல் ஜனங்களை நோக்கி, மோசேயையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவரும் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் கர்த்தரே. அடுத்து சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, எப்படி கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை ஒரு ராஜாவை போல இருந்து வழி நடத்தினார்ன்றத பின்வரும் பகுதியில சொல்றார். இஸ்ரவேல் மக்களை மோசேயும் ஆரோனும் தலைமையில எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் புறப்பட பண்ணினார். அவங்கள வழி நடத்துறதுக்கு மோசேயும் ஆரோனையும் ஆண்டவர் ஏற்படுத்தினார். கர்த்தர் தான் அவங்கள அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினது. இப்பொழுதும் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் செய்து வந்த எல்லா நீதியான கிரியைகளை குறித்தும் நான் கர்த்தருடைய சந்நிதியில் உங்களோட நியாயம் பேசும்படிக்கு நீங்கள் நில்லுங்கள். ஆண்டவர் எல்லா காரியத்தையும் உங்களுக்கும் உங்களுடைய பிதாக்களுக்கும் செய்து வந்த நீதியான கிரியை, சரியானதை தான் அவர் செய்வாரு. இப்ப அதை பத்தி பேசும்படியா நீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். யாக்கோபு எகிப்திலே போயிருக்கும் போது உங்கள் பிதாக்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். முதல்ல யோசேப்பு போனதுக்கு அப்புறம் பஞ்ச காலம் ஏற்படும் போது யாக்கோபும் அங்க எகிப்து தேசத்துக்கு போனாரு. அப்புறம் அவங்க அங்க அடிமைப்பட்டு கிடந்த நாட்கள்ல அவங்க கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணினார். கர்த்தரே அவங்கள மோசேயும் ஆரோனையும் தலைமரா வச்சு எகிப்துல அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இங்க கொண்டு சேர்த்து இந்த இடத்துல குடியிருக்க பண்ணியிருக்கிறார். அவர்கள் தங்கள் தேவனாய கர்த்தரை மறந்து போகிற போது, ஆனா இஸ்ரவேல் மக்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போயிட்டாங்க, கர்த்தரையே மறந்துட்டாங்க. அவர் அவர்களை ஆத்சோரின் சேனாதிபதியாகிய சிசராவின் கையிலும், இது சிசரான்றது கானானிய ராஜாவாகிய யாபீனோட சேனாதிபதி சிசரா. நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 2வது வசனம். கானானியர்கிட்ட கையிலும் பெலிஸ்தியரின் கையிலும் மோவாபிய ராஜாவின் கையிலும் விற்று போட்டார். எப்பெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை மறந்து அந்நிய தெய்வங்களை வணங்கினாங்களோ அப்பெல்லாம் கர்த்தர் அவங்கள அடிமைத்தனத்துக்கு உட்படுத்துவத நம்ம வாசிக்கலாம். அதே மாதிரி அவங்க பெலிஸ்தியர் கையிலையும் மோவாபியர் கையிலையும் கானானியர் கையிலையும் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, அவங்க யுத்தம் பண்ணும்போது இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுறாங்க. நாங்கள் கர்த்தரை விட்டு பாகால்களையும் அஸ்தரோத்துகளையும் சேவித்ததனால் பாவம் செய்தோம். அடிமைத்தனத்துக்குள்ள போகும்போது, கஷ்டங்களுக்குள்ள கடந்து செல்லும் போது உணர்வடைகிறாங்க, நம்ம பாவம் செஞ்சிட்டோம், அதனாலதான் இந்த அடிமைத்தனம், கஷ்டப்படுகிறோம் அப்படின்றத உணர்ந்து கொள்றாங்க. அந்நிய தெய்வங்களான பாகாலையும் அஸ்தரோத்தையும் வழிபட்டதுனாலதான் இந்த கஷ்டம். இப்பொழுதும் எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க, எங்களை காப்பாத்துங்க, ரட்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இனி உம்மை சேவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க.
அப்பொழுது கர்த்தர், எப்பெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு பதில் கொடுக்கறாரு. அவங்க கஷ்டங்கள்ல இருந்து விடுதலை தர்றாரு. அந்த மாதிரி இப்ப கர்த்தரை நோக்கி அவங்க கூப்பிடும்போது கர்த்தர் எருபகால் கிதியோனோட இன்னொரு பேரு. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 32வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. பேதானையும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது பாராக்கோட இன்னொரு பேரு. நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 6வது வசனம். எப்தாவை குறித்து நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கலாம். சாமுவேலையும் அனுப்பி, அடுத்து சாமுவேல நம்ம இந்த 1 சாமுவேல்ல சாமுவேலை குறித்து வாசிக்கிறோம். அப்ப கிதியோன், பாராக், எப்தா, சாமுவேல் இவங்கெல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு தலைவர்களாய் இருந்து வழி நடத்தினவங்க, நியாயாதிபதிகளாயிருந்து வழி நடத்தினவங்க. அவங்கள அனுப்பி நீங்கள் பயம் இல்லாமல் குடியிருக்கும்படிக்கு சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார். நீங்க பயம் இல்லாம குடியிருக்கிறதுக்கு, சத்துருவினால பயந்து போய் அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அதுல இருந்து கர்த்தர் அவங்களுக்கு சத்துருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சித்தார். அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது, இது 1 சாமுவேல் 11வது அதிகாரத்துல முந்தின அதிகாரத்துல நம்ம தியானித்தோம். நாகாஸ் உன் கண்ணை பிடுங்கி உன்னோடு உடன்படிக்கை பண்ணுவேன்னு சொன்னான், வலது கண்ணை பிடுங்கி. அப்படிப்பட்ட நாகாஸ் விரோதமா வந்தபோது, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாய் இருந்தும் நீங்கள் என்னை நோக்கி, அப்படியல்ல, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். நாகாஸ் எதிரா வரும்போது நீங்க கர்த்தரை ராஜாவா இருக்கிறத விரும்பாம, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் எங்களை ஆள்றதுக்கு அப்படின்னு கேட்டீங்க. இப்பொழுதும் நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். அவங்க விரும்பி கேட்டதுனால, அவங்களா தேர்ந்தெடுத்ததுதான் இந்த ராஜா. இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். அவங்களோட சொந்த விருப்பத்தின்படி தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டாங்க. ஆண்டவரோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம, கர்த்தர் அவங்கள ஆளுகை செய்யாம, அவங்க தங்களுக்கு என்று தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்படின்றத பார்த்தோம். நம்மளும் கூட நம்மளோட விருப்பம் அல்ல, கர்த்தருடைய சித்தம் நம்மளோட வாழ்க்கையில எப்பயும் நிறைவேறணும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள எப்பயும் இருக்கணும். இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டான்னா, முதல்ல சாமுவேல் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்றாரு. நான் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் உங்களோடு இருக்கிறேன். நான் யாருக்கிட்டையும் அநியாயமா எதையும் வாங்கல, யாருக்கும் துன்பம் கொடுக்கல, யார்கிட்டையும் லஞ்சம் வாங்கல. இதற்கு கர்த்தருக்கு முன்பாகவும் ராஜாக்கு முன்பாகவும் நீங்க சாட்சி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் சாட்சி சொல்றாங்க. சொல்லும்போது அவர் யாரு அவருக்கு எதிரா சாட்சி சொல்லல அப்படின்றத பார்த்தோம். சாமுவேல் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாரு. இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல அடிமையா இருந்தப்போ கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பி அவங்கள அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செஞ்சாரு. அதுக்கப்புறம் அவங்க கர்த்தரை மறந்து அந்நிய தெய்வங்களை வணங்கின போது, அவங்க கானானியர் இடத்திலையும் பெலிஸ்தியர் இடத்திலையும் மோவாபியர் இடத்திலும் அடிமைகளாக விற்று போடப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் மக்கள் மனம் திரும்பி தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து, எங்களுக்கு நீங்க விடுதலை கொடுத்தா நாங்க உம்மை சேவிப்போம் சொல்றாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு கிதியோன், பாராக், எப்தா, சாமுவேல் போன்ற நியாயாதிபதிகளை எழுப்பி அவங்க சத்துருக்கு பயம் இல்லாம வாழ்றதுக்கு, சத்துருவின் கைக்கு
நீங்களாக்கி ரட்சிக்கிறதுக்கு இவங்களெல்லாம் அனுப்பி ஆண்டவர் அவங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். ஆனா நாகாஸ்ன்ற ஒரு அம்மோன் புத்திரராகிய ராஜா யுத்தத்துக்கு வந்த போது எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றும்படியா கர்த்தரிடத்துல கேக்குறாங்க. அவங்க கேட்டபடியே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினாரு. தங்களுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றும்படியா இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணாங்க. அப்படிப்பட்ட மாதிரி நம்மளும் வாழக்கூடாது, கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும்ன்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். எப்பெல்லாம் நாங்க உம்மை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பெல்லாம் நீங்க எங்களுக்கு உதவி செய்கிறீங்க. ஆண்டவரே, நாங்க உம்மை மறந்து வாழக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் உம்மையே சார்ந்து வாழும் சிலாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. எங்களுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக நாங்க உம்மிடத்துல ஜெபிக்க கூடாது. உம்முடைய சித்தத்தை அறிந்து ஆண்டவரே அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து உம்முடைய வழிகள்ல நடக்கிறதுக்கு எங்களை இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் ருசிக்க கிருபை தாரும். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. சத்தியத்தை அநேகர் அறிந்து ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. நாங்களும் எங்களால் என்ற ஊழியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ.